இக்கட்டான ஒரு காலகட்டம். இலங்கை நாட்டையும் இந்திய நாட்டையும் அந்நியராக்கிய மேலை நாட்டை சேர்ந்த ஆங்கிலேயர் ஆட்சி புரிந்த காலம், ஆலய வழிபாடுகள் ஒடுக்கப்பட்ட காலம், சமய சின்னங்கள் ஒடுக்கப்பட்ட காலம், எங்களது தமிழ் மொழிக்கு மேலாக மேலை நாட்டு மொழி கூடி ஊடுருவித்திருந்த காலம், தமிழ் மொழியே தனது சொந்த மொழி சாடலை கொண்டிருக்க முடியாத காலம், மேலை நாட்டு சொற்களால் கவரப்பட்ட காலம். அந்த இக்கட்டான காலத்தில் தான் எமது மண்ணிலே திருலஸ்ரீ ஆறுமுக நாவலர் அவர்கள் ஈழமணி திருநாட்டை இந்த சைவத்திலும் தமிழிலும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அவர் இந்த மண்ணிலே அவதரித்திருக்கின்றார். உண்மையிலேயே அகில இலங்கை இந்து மாமன்றத்தை பொறுத்தவரையில் திருலஸ்ரீ ஆறுமுக நாவலரை அவர்கள் மறக்கவில்லை. அவரது சேவையை முன்னிறுத்தி பல சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று சுவாமி விபுலானந்தர் அவர்களையும் அவர்கள் மறக்கவில்லை. அதே போன்று அவருக்கும் அவரது பணியை நினைவுபடுத்தக்கூடிய பல நிகழ்வுகளை நடாத்தி வருகின்றார்கள். அந்த வகையிலே ஆறுமுக நாவலனின் இந்த நிகழ்வு உண்மையிலேயே இந்த மண்ணில் சைவத்தையும் தமிழையும் எதிர்காலத்தில் தற்போது இருப்பதை விட இன்னும் எழுச்சியுற வளரச் செய்வதற்கு வழிவகுக்கும் என்று நாங்கள் கருதுகின்றோம். மறைத்து விட்டார்கள். சில நூல்கள் தான் அவற்றை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டை அந்நியரிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சுவாமி விபுலானந்தர் கூட ராணுவத்தில் சேர்வதற்கு தயாராக இருந்தார் என்ற செய்தி நான் இங்கு கூறுகின்றேன். இது கூட பல நூல்களில் மறைக்கப்பட்டது.